அம்மாவின் சுவையான சமைப்பும் கனவுகளும். மலர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண். அவளுடைய தாய் கவிதா ஒரு எளிமையான வீட்டு வேலைக்காரி. ஆனால் அவளுடைய சமைப்புக்கு ஒரு தனி ரசிகர் வட்டம் இருந்தது. தினமும் வேலை முடிந்த பிறகு வீட்டில் சிறிய உணவுப் பழக்கங்களை செய்து பக்கத்து வீடுகளுக்கு விற்றாள். மலர் பள்ளியில் படிக்கும்போது பலர் அவளை இழிவாக பார்த்தனர். உன் அம்மா அடுக்கில் வேலை செய்கிறாரே என்று. ஆனால் அவளுடைய அம்மா எப்போதும் சொல்வது ஒன்று. என்ன வேலை என்றால் கேவலமில்லை, அதில் இருக்கிற அர்ப்பணிப்பு தான் பெருமை. மலர் இதை மனதில் கொண்டு பாடங்களில் கவனம் செலுத்தினாள். அம்மாவின் சிறிய சமையல் வியாபாரம் மெல்ல வளர்ந்து ஒரு சிறிய கடையாக மாறியது. மலர் உயர்கல்வி முடித்து உணவு தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றாள். இன்று மலரும் அவளது தாயும் இணைந்து அம்மாவின் ரசம் என்ற பிரபலமான உணவகம் நடத்துகிறார்கள். பலர் வரிசையில் நின்று அம்மாவின் சைவ உணவை சாப்பிட ஆசைப்படுகிறார்கள். ஒரு தாயின் அர்ப்பணிப்பு, அடக்கமுள்ள உழைப்பு மற்றும் குழந்தையின் நம்பிக்கை இதெல்லாம் சேரும்போது சாதனை தவிர வேறு எதுவும் நடக்காது.